தலைவா நீ வேற லெவல் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து விஜயனாவை வந்து பார்த்து சொல்ல தோணுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கமலி அப்படிங்கின்ற ஒரு பெண்ணுங்க, இப்ப ரீசென்ட்டா நம்மளுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது முடிவுக்கு வந்தது. அதற்கேற்பவாறு ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவிநாசி தனி தொகுதியில மத்திய அமைச்சர் எல் முருகனை வந்து தோற்கடித்து டிவிகே வேட்பாளர் கமலி அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க. அவங்க இப்ப வந்து அமைச்சர் ஆகியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்டு நம்மளுடைய சமூக ஊடகத்திலயும் சரி, நம்மளுடைய நியூஸ் சேனல்லயும் சரி, அவங்க சம்பந்தப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய பின்புலம் என்ன? ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வந்து சோபிச்சிருக்காங்கன்றத வந்து ஒன் பை ஒன்னா ரொம்ப ஷார்ட்டா அவங்க கிட்ட வந்து சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிபுரத்தை சார்ந்தவங்க தான் கமலி. ஸோ இவங்களுக்கு வந்து அரசியல் பின்புலம் எல்லாம் பெருசா இல்லைங்க. ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் கமலி. ஸோ இவங்க வந்து முதுகலை படிச்சிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஒரு இ சேவை மையத்தை வந்து வச்சிருக்காங்க. ஸோ கமலி அவர்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க. இவங்களுக்கு வந்து பெருசா அரசியல்லாம் ஈடுபாடு கிடையாது. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய கமலி அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். ஸோ மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டிவிகே கட்சியில இணைந்து அவங்க வந்து மக்களுக்காக களப்பணி ஆற்றினாங்க. ஸோ அதன் நீட்சியாக முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இவங்க வந்து திகழ்ந்தாங்க. ஸோ அதற்கேற்பவாறு அவிநாசி தனி தொகுதியில திமுகவுடைய முக்கியமான ஒரு கேண்டிடேட் இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கோகிலாமணி அப்படிங்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டை வந்து தோக்கடிச்சாங்க. அதிமுக வேட்பாளர் எல் முருகன் அவர்கள், அவங்க வந்து பிஜேபியை சார்ந்தவர் அவரு. ஸோ அவரை வந்து தோக்கடிச்சு கிட்டத்தட்ட 84,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை வந்து 3வது இடத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இவங்க கமலி அப்படிங்கிற இந்த வேட்பாளர். ஸோ இந்த மாதிரி வின் பண்ண பிறகு அவங்களுக்கு சம்மந்தப்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதற்கேற்பவாறு கமலி அவர்களும் சோசியல் மீடியாவில் சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்தில் யாரும் இது வரைக்கும் அரசியல்வாதியாக இல்லைங்க. முதல் முறையாக நான் தான் அரசியல்வாதியாக ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமானவங்கள நான் வந்திருக்கேன். மக்கள் கொடுத்த இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து நல்லது செய்வேன். ஏழை குடும்பத்துல தான் நான் வந்து பிறந்திருக்கேன். அதனால அடித்தட்டு மக்களுடைய வலி என்னன்றது வந்து எனக்கு வந்து புரியும். அவிநாசியில நிறைய அடிப்படை வசதிகள் பல நிறைவேற்றப்படாமல் வந்து இருக்கு. அதை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் நான் வந்து செய்வேன். குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து நான் செஞ்சு தருவேன் அப்படின்ட்டு கமலி அவர்கள், நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா கமலி அவர்களை பற்றி வந்து பேசிட்டு வராங்க. அப்படி குறிப்பாக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, எளிய குடும்பத்துல வந்து பிறந்து குறிப்பாக பட்டியல் இனத்தில் இருந்து ஒரு கால்நடைத்துறை அமைச்சராக வந்திருக்கக்கூடிய கமலி அவர்களுக்கு வந்து வாழ்த்து மழைகள் என்பது இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து ஒரு பெண் அழகா படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஒரு கால்நடைத்துறை அமைச்சராக வந்திருக்காங்கன்னா, இதை விட ஒரு பெரிய வெற்றி நம்மளுடைய தமிழ் அரசியல்ல வேற எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து என் சார்பாக வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சமத்துவமும் சமமும் எல்லா மக்களுக்கிடையே ஸோ பொதுவாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து நீ பெரியவன் நான் பெரியவன், ஸோ இவன் ஏழை அவன் பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. அவ்வாறான விஷயங்களை பரப்பக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்து நிறைய பேர் அவங்களுடைய பாராட்டுகளை வந்து குவிச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவருடைய அமைச்சரவையில் இன்னைக்கு வந்து 23 அமைச்சர்கள் பதவியேற்பு என்பது நடந்தது. ஸோ இன்னும் இதுல வந்து இன்னும் ஸ்பெஷலா சொன்னோம்னா 4 பெண் அமைச்சர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ கடைசியா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் 4 பெண் அமைச்சர்கள் என்பது இடம்பெற்றிருந்தாங்க. இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி, அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில தான் இப்போ திருப்பியும் 4 பெண் வந்து மினிஸ்டர் ஆயிருக்காங்க. ஸோ இதிலும் இன்னும் குறிப்பாக சிறப்பம்சங்கள் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 50 வயதுக்கும் உட்பட்டிருக்கக்கூடிய, அதாவது 42 வயசு 43 வயசு அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மினிஸ்டர் ஆயிருக்காங்கன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. ஓப்பனா அந்த இடத்துல வந்து பேசுவோம். ஸோ இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.